السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தார். ஸலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், பாக்கியம் நிறைந்த உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருள், சங்கை மிக்க குர்ஆனுடைய மாதம் நம்மை விட்டும் பிரிந்து சென்று ஷவ்வாலுடைய மாதத்தின் 2வது ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். குர்ஆன் இறங்கிய மாதம், சங்கைக்குரிய மாதம் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் குர்ஆன் நம்முடன் இருக்கிறது. குர்ஆன் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய பேரற்புதம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். 1400 ஆண்டுகளை கடந்து சுமார் 14 நூற்றாண்டுகளாக அரபு மொழியில் அல் குர்ஆன் எவ்வளவோ சட்ட மேதைகளை பார்த்திருக்கிறது, எவ்வளவோ கவிதை நடையில் உரை நிகழ்த்துபவர்களை கடந்து வந்திருக்கிறது. அரபு இலக்கணங்களில் பண்டிதர்களாக திகழ்ந்தவர்களை எல்லாம் அல் குர்ஆன் கடந்து வந்திருக்கிறது. இவ்வளவு அரபு மொழியில் தேர்ச்சி பெற்றவர்களை கடந்து வந்திருந்த பொழுதிலும் குர்ஆன் அது சவால் மிகுந்ததாகவே இறக்கினான் அல்லாஹு தஆலா. முடிந்தால், உங்களால் முடிந்தால் ஒரு ஆயத்தை ஏனும் நீங்கள் மாற்றி காட்டுங்கள் அல்லது இது போன்று கொண்டு வந்து பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சவால் விடுவான். யாராலும் கொண்டு வர முடியாது என்கின்ற தகவலையும் அல்லாஹு தஆலா குர்ஆனுக்குள்ளேயே வைத்தும் விடுகிறார். ஆக அல் குர்ஆன் அது உயர்ந்த வேதம், உன்னதமான வேதம். யாராலும் எந்த ஒரு புள்ளியை கூட மாற்றிவிட முடியாத அளவிற்கு அல்லாஹு தஆலாவால் பாதுகாக்கப்படுகின்ற வேதம். எந்த நாட்டிலும் எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நிற்கின்றோம் என்று சொன்னால் அல் குர்ஆனை தவிர வேறு எந்த மொழியிலும் அவனிடத்தில் பேச முடியும். உலகத்தில் அரபு மொழி பேசுகிறவர்கள், அரபு அல்லாதவர்கள், தமிழ் பேசுபவர்கள், இந்த இந்திய திருநாட்டில் பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உலகளாவிய அளவில் ஆங்கிலம் முதல் கொண்டு பாரசீகம் முதல் கொண்டு நமக்கு எல்லாம் எத்துணை மொழிகள் தெரிந்திருக்கின்றதோ அத்துணை தெரிந்த மொழிகளாக இருந்தாலும்
தெரியாத மொழிகளாக இருந்தாலும், எத்துணை மொழிகளில் நாம் பேசிக் கொண்டிருந்தாலும், அல்லாஹு அக்பர் என்று நாம் தக்பீர் கட்டி அல்லாஹ்விடத்தில் பேச ஆரம்பித்து விட்டால், அவனுக்கு முன்னால் நாம் நிற்க ஆரம்பித்து விட்டால், அல் குர்ஆனை தவிர வேறு எந்த மொழியிலும் நாம் தொழுகை நடத்திவிட முடியாது, தொழுது விட முடியாது. உலகத்தில் அவ்வளவு மக்கள் இருந்த பொழுதிலும் கூட அல் குர்ஆன் அத்துணை மக்களுடைய உள்ளத்தின் வழியாகவும் அல்லாஹு தஆலா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். குர்ஆனை அறிமுகம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவார், இது கனமான வார்த்தை, வெயிட்டான வார்த்தை என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். கனம் மிகுந்த வார்த்தை, கௌலன் சகீலா என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் அவ்வளவு வெயிட்டானது, அவ்வளவு கனமானது. அந்த கனமான வார்த்தைகளை எவ்வளவு கனம் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷியத்தில்லாஹ். இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தோம் என்று சொன்னால், அந்த மலை அவனுடைய பயத்தினால் சுக்குநூறாக ஆயிருக்கும். அந்த மலை சுக்குநூறாக ஆகியிருக்கும். அந்த அளவிற்கு குர்ஆனுடைய வார்த்தைகள் கனமான. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது சவாரி செய்து கொண்டிருந்த பொழுது குர்ஆனுடைய வசனம் இறங்க ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ்விடமிருந்து வஹி இறங்க ஆரம்பித்து விட்டால், அந்த ஒட்டகம் நிற்க முடியாமல், கனம் தாங்க முடியாமல் அப்படியே படுத்து விடும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய மடியிலே தலை வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருப்பார். என்னுடைய மடியில் தலை வைத்து என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருப்பார்கள். அவர்கள் படுத்திருக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய இறை செய்தி அல் குர்ஆன் இறங்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், அந்த அல் குர்ஆன் இறங்குகின்ற அந்த நேரம் என்னுடைய கால்களில் சொன்னால் என்னுடைய தொடை, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தொடையில் எலும்புகள் எல்லாம் நொறுங்கி விடுகின்ற அளவிற்கு கனமாக ஆகிவிடும். அந்த அளவிற்கு குர்ஆனுடைய வார்த்தைகள் கனம் என்பதை உணர்த்துகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை இறக்குகின்ற பொழுது இவ்வளவு கனம் என்கின்றதை ஹதீசுகளின் வழியாக நம்மால் உணர முடிகின்றது என்று சொன்னால், அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதை ஓதுவதனால், அதன்படி நாம் செயல்படுவதனால், அதை ஓதுவதற்கு நாம் கற்றுக்கொள்வதனால், அதிலே காட்டக்கூடிய ஆர்வத்தினால் நமக்கு என்னென்ன அம்சங்கள் கிடைக்கின்றது என்பதை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது, குர்ஆன் ஒரு சபை, அது குர்ஆன் ஹல்காவாக இருக்கட்டும் அல்லது குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சபையாக இருக்கட்டும் அல்லது வேறு எதற்காக வேண்டியாவது உட்கார்ந்து ஒரு 4 பேர் 4 ஆயத்தை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சபை அல்லாஹ்வுடைய சகீனத்தை இறங்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் தனியாக ஓதினாலும் சபையினரோடு அமர்ந்து ஓதினாலும் சகீனா என்கின்ற நிம்மதியும் அமைதியும் கிடைக்க பெறுகின்ற சபையாக இந்த குர்ஆன் நாம் ஓதுவதனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அவனுடைய அருள் பார்வை, அவனுடைய ரஹ்மத்து கிடைக்க பெறுகின்ற நேரமாக குர்ஆன் ஓதக்கூடிய நேரம் நமக்கு கிடைக்கும். மூன்றாவது, குர்ஆன் ஓதுவதினால் அவனுடைய மலக்குமார்கள், ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் ஒன்று சேர ஆரம்பிக்கின்றார்கள். குர்ஆன் ஓதுபவரை கேட்பதற்காக, குர்ஆன் ஓதக்கூடிய சபைகளில் நிரம்பி வழிவதற்காக மலக்குமார்கள் அந்த சபையை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். அந்த சபை முழுக்க மலக்குமார்கள் நிரம்புகிறார்கள். நாலாவது, குர்ஆன் ஓதுவதனால் அந்த மலக்குகள், அந்த மலக்குமார்களிடம் அல்லாஹு தஆலா இந்த
மனிதர்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகின்றார். இந்த மனிதர்களை பற்றி தன்னிடம் தன்னுடைய படைப்புகளை நான் வெளிப்படுத்துகின்றேன் என்கின்ற அந்த நேரத்தில் பேசிய வார்த்தைகளை எல்லாம் நாம் அடிக்கடி நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள். மனித படைப்பை நான் படைக்கின்றேன் என்கின்ற பொழுது மலக்குமார்கள் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த மலக்குமார்களிடம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஓதக்கூடிய மனிதர்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுவார். அதற்கடுத்து இந்த குர்ஆன் ஓதுவதின் வழியாக குர்ஆன் ஓதி முடித்துட்டு நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். துஆவை கபூலாக்கிடுவான். அது ஒரு ஆயத்தாக இருக்கட்டும், 10 ஆயத்தாக இருக்கட்டும், ஒரு பக்கமாக இருக்கட்டும், ஒரு ஜுசுவாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதிட்டு நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாக. குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற மரியாதை அது. குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற வெகுமதிகள் அது. ஏனென்றால் அல் குர்ஆனை அல்லாஹ்ட்ட நெருங்கிறதுக்கு பல வழிகள் இருக்கிறது. பல வழிகள். தொழுகையின் வழியாக அவனை நெருங்க முடியும். அதிலும் குறிப்பாக தொழுகையில் சஜ்தாவின் போது இறை நெருக்கம் இன்னும் அதிகமாக ஆகிறது. இறை நெருக்கம் அதை பெற்று தருவதற்கு ஹதீஸிலே வரக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அவனிடமிருந்து வெளியான வார்த்தையை விட வேறு எதனாலையும் முடியாது. குர்ஆனை விட வேறு எந்த வழியின் வழியாகவும் அல்லாஹ்ட்ட அவ்வளவு சீக்கிரமா நெருங்கிட முடியாது. குர்ஆன் ஓதுவதினால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை வெகு விரைவாக பெற முடியும் என்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ குர்ஆன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும். குர்ஆன் மலக்குமார்களுடைய வருகையை கொடுக்கும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொடுக்கும், பாவத்தை மன்னிப்பதற்குண்டான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும், நன்மைகளை அதிகமாக ஆக்குவதற்குண்டான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை மறுமையில் நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு, நம்மளுடைய மௌத்துக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பார். நாளை மறுமையில் நம்மளுடைய செயல்களுக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பார். எண்ணங்களுக்கு ஏற்ப நாம் எவ்வளவு அதிகமாக அமல்களை செய்திருக்கின்றோமோ, நற்காரியங்கள், தொழுகை, ஜகாத், தான தர்மங்கள், குர்பானி, சதகா, ஹஜ் போன்ற எல்லா நன்மைகளுக்கும் கூலி கொடுக்கின்ற ரப்புல் ஆலமீன் கூலியை கொடுத்து அவர்களை சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்து இன்பங்களை அனுபவிக்க செய்வார். அந்த இடத்துல நீ எப்படி தொழுது காமி, நீ எப்படி ஜகாத்து கொடுத்த, நீ எப்படி ஹஜ் செஞ்ச, இந்த கேள்விகளுக்கெல்லாம் அங்கு இடமே இல்லை. அந்த செயல், நாம் செய்யக்கூடிய செயல் அவரிடத்தில் அங்கீகாரம் பெற்றுவிட்டால், கபூலாகிவிட்டால், அந்த கபூலியத்திற்கு அங்கு கூலி கிடைக்கும். அந்த இன்பங்களை அனுபவிப்பதற்கு சொர்க்கத்திற்குள் நாம் நுழையவே இருக்கிறோம். சொர்க்கத்திற்குள் போய்விடலாம். ஆனால் அல் குர்ஆன் செய்யக்கூடிய செயல் ஒன்று இருக்கு. நாம் குர்ஆனோடு ஒன்றி இருந்தால், நாம் குர்ஆனோடு தொடர்பிலேயே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்திற்கு போறதுக்கோ அல்லது போவதற்கு முன்னாலேயோ போனதற்கு பிறகும் நம்மளுடைய அந்தஸ்துகள் ரொம்ப தாழ்ந்த அந்தஸ்தா இருக்குது சொர்க்கத்துல சொன்னா, குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிடலாம். குர்ஆனை ஓத ஆரம்பிச்சா, குர்ஆனை நம்ம ஓதி 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 எங்க கொண்டு போய் நம்ம நிக்கிறோமோ அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்குண்டான அந்தஸ்தை நம்மளுக்கு உயர்த்தி விடுவார். வேற எந்த அமலும் அங்கு செய்ய வேண்டியதில்லை. குர்ஆனை ஓதினால் உன்னுடைய அந்தஸ்து உயரும். நாளை மறுமையிலும் கூட நபிமார்களை அல்லாஹ் தஆலா இறக்கியதனுடைய காரணங்கள், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிலே காபத்துல்லாவை நிர்ணயம் செய்து விட்டு அவர்கள் செய்த துஆக்களில் நபி அவங்க சொல்லுவாங்க, நான் என்னுடைய தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவுடைய வெளிப்பாடு என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்விடத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. யா அல்லாஹ், இந்த மண்ணிலிருந்து, இந்த பூமியிலிருந்து ஒரு நபி வரணும். இந்த மக்களுக்கு அவங்க வேதத்தை கற்பிக்க வேண்டும், குர்ஆனை கற்பிக்க வேண்டும், அவர்களுக்கு ஞானங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
வல்லதி பாசபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் தஆலா நபியை அனுப்புவதற்குண்டான காரணங்களை சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு காரணம் அவர்களுக்கு நீங்கள் குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாம் உம்மை அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். இப்போ குர்ஆனை ஓதி காண்பிப்பது, குர்ஆனை கற்றுக் கொடுப்பது இந்த உலகத்தில் அதை விட சிறந்த காரியம் வேறு எதுவும் இல்லை. ஹஸ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அபூதர்ரே, குர்ஆனில் நீ ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வது, ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வது 100 ரக்காத்துகள் நஃபில் தொழுவதை விட சிறந்தது. ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஆயத்து, 2 ஆயத்து, இப்படி ஆயத்துகளுடைய எண்ணிக்கை அதிகமாகின்ற அளவிற்கு தொழுகையினுடைய இபாதத்துகளுடைய கணக்குகளும் அதிகமாகும். 100 ஆயத்துகள் 200 ரக்காத்துகள் தொழுவதை விட சிறந்தது என்று நபி அவர்கள் ரக்காத்துகளுடைய எண்ணிக்கையை அதிகமாக்குவார்கள். அப்போ குர்ஆனுடைய வசனம் அதை இந்த உலகத்தில் ஓதுவதும் அதை கற்றுக்கொள்வதும் இந்த உலகத்துல அதை விட சிறந்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்கிறார். இந்த உலகத்துல எவ்வளவு உயர்வான படிப்புகள் இருந்தாலும், எவ்வளவு உயர்வான கண்ணியமான வாழ்க்கை இருந்தாலும், அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? குர்ஆனை ஓதுபவர்களும் கற்றுக் கொடுப்பவர்களும் கற்றுக்கொள்பவர்களும் தான். குர்ஆனை கற்றுக்கொள்பவர்கள், குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர்கள். ஆசிரியர் மாணவன், அது ஆசிரியராகத்தான் இருக்க வேண்டும், மாணவனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு வீட்டில் அமர்ந்து கொண்டு எனக்கு குர்ஆன் ஓத தெரியும், என் பிள்ளைங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியல, நான் வீட்டுல உட்காந்து ஓத கத்துத்தரேன், நீ குர்ஆனை எடு, ஜுசுவை எடு, நான் கத்துத்தரேன் என்று சொல்லி அமருகின்ற பெற்றோர்கள் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் என்று ஹதீஸ் சொல்லுகிறது. இவ்வளவு பாக்கியம் நிறைந்த குர்ஆன், ஜய்யினுல் குர்ஆன பி அஸ்வாத்திக்கும், குர்ஆனை நீங்க அழகா ஓடுறதை கொண்டு இன்னைக்கு எவ்வளவோ பாடல்கள் நம்மளுடைய வீட்டுல, நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பாடுறதை ரசிக்கிறோம். அவங்க ஏதாவது ஒரு பாட்டு டிவியில ஓடுது, அதோட சேர்ந்து பாடுறாங்கன்னா நம்ம புள்ள பாடுதேன்னு சொல்லி ரசிக்கிறோம். அல்லாஹ்னுடைய ரசனை. இந்த உலகத்தில் செடிகள் பேசுவதை கூட அல்லாஹு தஆலா அவனுடைய ஞானத்தால் அறிபவன். இந்த உலகத்தில் செடிகள் அசைவதும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூண்டுகள் பேசுவதையும் அதனுடைய சப்தங்களையும் அல்லாஹு தஆலா செவியுறுகிறான். ஆனால் அவன் செவியுறக்கூடிய, அவன் கவனிக்கக்கூடிய செவியுறுதல் எது தெரியுமா? யாரிடத்தில் குர்ஆனுடைய வார்த்தைகள் வெளியாகிறதோ அவனுடைய கவனம் உற்று நோக்குகிறான் ரப்புல் ஆலமீன். அப்படியே அவனுடைய கவனம் முழுக்க அந்த குர்ஆன் ஓதுவதை கேட்பதில் அவன் ஈடுபட்டு விடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, குர்ஆன் ஓதுங்களை நான் கேட்கிறேன். நான் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கிறது, நீங்க உங்களுக்கு குர்ஆன் இறங்கிக்கிட்டே இருக்கும் பொழுதே நான் உங்களுக்கு ஓதி காட்டணுமான்னாங்க. ஆமா, யாராவது ஓதுறத கேட்கணும் எனக்கு ஆசையா இருக்கு, ஓதி காட்டுங்க. நான் சூரா அன்-நிசாவை ஓதினேன். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சூரா அன்-நிசாவை ஓதினேன். இன்னும் சொல்றாங்க, குர்ஆனை யார் யாரெல்லாம் இப்படி அதிகமா ஓதுறாங்களோ நைட்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஷ்ஆரி அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம், ஒரு கோத்திரம், அவங்க பகல்ல எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. பகல்ல வேலைக்கு போயிட்டு இரவுல அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னா, அவங்க குர்ஆன் ஓதக்கூடிய சப்தங்களை வைத்து நான் தெரிந்து கொள்வேன். ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ மூஸா, நல்ல குரல் வளம் உள்ளது, நல்ல குரல் வளம். நேத்து நைட்டு நீங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்த போது நான் அப்படியே நின்று கேட்டேன். நான் கேட்டேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க அளவுக்கு அதிகமா சந்தோஷப்பட்டிருப்பீங்க.
நீங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்ததை நான் அப்படியே நின்று கேட்டுட்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்அரி குடும்பத்தார்கள் ஓதக்கூடிய அந்த ஓதுதலை வைத்து அவர்கள் வீடு திரும்பினார்கள் என்று நான் தெரிந்து கொள்வேன். ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆன் ஓதுறத அவ்வளவு இனிமையாக இருக்கும். நான் எந்த வேலையா இருந்தாலும் அதை விட்டுட்டு அவங்க ஓதுறத நான் நின்று கேட்பேங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ குர்ஆன் ஓதுவதை அல்லாஹு தாலா செவியுறுகிறான். நபி அவங்களும் ஓதுறதை கேட்கறதுக்கு விரும்புறாங்க. குர்ஆன் வெறுமனே வீடுகளில் செல்ஃபுகளிலேயும் அலமாரிகளிலேயும் ஒரு ரேக்கிலையும் வைத்து அழகு பார்ப்பதற்கு அல்ல, அது ஓதுவதற்கு, அதை அதன்படி செயல்படுவதற்கு. குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். ஓத தெரியவில்லை என்று சொன்னால் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். ஓத ஓரளவுக்கு தெரிகிறது என்று சொன்னால் சரளமாக ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். என்னால் சரளமாக ஓத முடிகிறது என்று சொன்னால் அதை தஜ்வீது முறைப்படி எந்தெந்த எழுத்துக்களை எப்படியெல்லாம் உச்சரிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்பட வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் முடிந்த அளவிற்கு அதனை மனனம் செய்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட வேண்டும். எனக்கு குர்ஆன் மனனம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தங்களை படித்து பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அர்த்தங்கள் விளங்குகின்றது என்று சொன்னால் அதனுடைய விளக்க உரையை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். ஆக குர்ஆன் அதன்படி நாம் அதை ஓதுவதற்கு, அதை தெளிவான முறையில் ஓதுவதற்கு, அதை மஹ்ரஜ் சரியான முறையில் ஓதுவதற்கு, தெளிவாக ஓதுவதற்கு நாம் இப்படியே நாம் முயற்சி செய்து கொண்டே குர்ஆனோடு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாளை மறுமையில இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா இவங்க எல்லாம் நரகவாசி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. இவங்க எல்லாம் நரகவாசின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. இவங்க எல்லாம் நரகத்திற்கு போறவங்க. அவங்களுடைய அமல்களை செயல்பாடுகளை வைத்து சொர்க்கத்திற்கு போக முடியாது. அவங்களால தீர்ப்பு வழங்கப்பட்டு விடும். நரகவாசி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு விடும். இப்ப அவங்க குடும்பத்துல ஒருத்தர் இந்த சொன்ன கேட்டகரிக்குள்ள வர்றாரு. குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்காரு. ஓதிக்கிட்டே இருந்த ஒரு மஹ்ரஜ்களை சரி பண்ணி ஓத ட்ரை பண்றாரு. அதை ஓதி 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 அதை மனனம் செய்வதற்கு முயற்சி செய்கிறார். மனனம் செய்தும் விட்டார். அதற்கு அடுத்து அதனுடைய அர்த்தங்களையும் அதனுடைய விளக்கங்கள் இப்படியே குர்ஆனிலேயே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நபர் அந்த நரகத்திற்கு அல்லாஹு தஆலா முடிவு பண்ணி வச்சிருக்கான் இல்லையா, அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தானே இவரு. இவரு போயிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கலாம், ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு செய்யலாம். 10 பேர்த்த சொர்க்கத்துக்கு இவர் கூட்டிட்டு போகலாம். 10 பேர் நரகத்திற்குன்னு முடிவு செய்யப்பட்ட தன்னுடைய குடும்பத்தார்களை 10 நபர்களுக்கு இவருடைய சிபாரிசில் சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லலாம் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் குர்ஆன் நம்மளுடைய கையிலே இருக்கிறது. இதோ மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. காலை மதரசா, மாலை மதரசா, நிஸ்வானுடைய மதரசா எல்லாம் துவங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு வரக்கூடிய காலம் விடுமுறையினுடைய காலமும் கூட ஆல்ரெடி 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இதற்கெல்லாம் தேர்வு காலங்கள் முடிவுற்று விட்டது. இனி அதற்கு அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு தேர்வு காலங்கள் ஆரம்பித்து 15, 16ஆம் தேதியோடு முடிவுறுகின்ற அதற்கடுத்து ஒரு 1.5-2 மாத காலங்கள் தொடரும் விடுமுறை இருக்கக்கூடிய இந்த காலங்களிலும் கூட நம்மளுடைய குழந்தைகளுடைய கையில குர்ஆனை எடுத்து கொடுக்கின்ற மறக்கின்ற பெற்றோர்களை நாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்லணும்னா, நாளைக்கு எங்காவது ஏதாவது ஒரு தவறான செயலில் ஈடுபட்டு ஊரார்களுக்கு மத்தியில் ரோடுகளில் அதிவேகமாக வாகனத்தை செலுத்துவது, போதையில் ஈடுபடுவது, இது போன்ற பழக்கங்களில் இருந்து நீங்கள் குர்ஆனை இந்த பிள்ளைகளுக்கு கையில கொடுத்தீங்கன்னா அந்த குர்ஆன் அந்த செயலுக்கு அவர்களை இழுத்து செல்லாது என்கின்ற உத்தரவாதத்தை குர்ஆனாகவே நாம் கொடுக்கின்றோம். குர்ஆனிலே இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் குர்ஆனை அவங்க கையில கொடுத்துட்டா போதும், அவங்கள இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் குர்ஆன் அவர்களை பாதுகாக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதரசாக்கள் துவங்கிவிட்ட காலம், இந்த காலங்களிலும் கூட நம்மளுடைய குழந்தைகளை வீணானும் விளையாட்டுகளிலும் மொபைல் போன்களிலும் அவர்களுடைய காலங்களை செயல் இழப்பதை விட்டு நம்மளுடைய குர்ஆனோடு பள்ளிகளோடு அந்த பிள்ளைகளை நம்மளுடைய குழந்தைகளை தொடர்பு ஏற்படுத்தி
நல்ல ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளாக சாலிஹீன்களாக இந்த உம்மத் ஆகுவதற்கும் நம்மளுடைய சந்ததிகள் ஆகுவதற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வாதவர்கள் தொடர்ந்து